வணக்கண்டா மாப்பிள்ள தென்காசியில இருந்து. இன்னைக்கு என்னன்னா, எல்லா மக்களுக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்ம ஆஃபராக மைக் செட் ஏற்றணும். நம்ம இடையால ஆட்டோ சண்டுக்கு தான் அங்கே ஏற்றி இறக்கியாச்சு. ரெண்டாவது ஆஃபராக நம்ம ஐயனார் அவங்க கடையில் கடப்பாக்கள் ஏற்றணும். கிட்டத்தட்ட 80 கடப்பாக்கள் ஏற்றணும். இங்கே நம்ம உருமான்று போகிற ரோட்டில் நம்ம ஒரு கோழி பண்ணைக்கு ஏற்றாப்புல ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அங்கே தான் 80 கடப்பாக்களை இறக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு டன்னு நம்ம வண்டி இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வந்தது. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் கொண்டு போயிடுவோம்னு ஒரு நம்பிக்கை. அதேமாரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கையில் நம்ம இடையாளு டேனிங்கில் சொன்னபுர ரோடு இருக்குல்ல, அதில் திரும்பையில் வேத்தடையில் நம்ம வண்டி ஏற மாட்டேன்ட்டுருச்சு. ஏன்னா ஒரு சைடு பள்ளமும் ஒரு சைடு இதாக இருந்தோன்னே ஏற மாட்டேன்ட்டுருச்சு. அந்தாண்டி ரிவல்ஸ் பையன் வந்து கொஞ்சம் அந்த சைடாக ஏறினேன். அது பொதுமக்கள்லாம் சொன்னாங்க, அந்த சைடு ஏறிப்போ தம்பி ஏறிடும் அப்படின்னாங்க. பைக்கில் ஒரு ஆள் மாத்தாண்டார்த்த ஆள் வந்துக்கிட்டு இருந்தார். அவர் வந்து அவர் தான் நின்று வரணும். நான் ரிவல்ஸ் போய் திரும்பி போகிறேன், அவர் தான் நின்று வரணும். அவர் வந்து, நீ ஆட்டோ ஓட்ட தெரியுமா தம்பி, என்ன அப்படி இப்படின்னு நம்ம சரஸ்வதி பூஜாதுமா என்னை அங்கே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஜனங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அவன் ஒருத்தனால என்ன செய்ய போகிறான் அப்படின்ட்டு நான் தப்பு செஞ்ச மாதிரி நான் மன்னிப்பு கேட்டு, சரிண்ணே இனிமேல் அப்படின்ட்டு நான் வந்து அந்தானி பையா இறக்கியாச்சு. கடப்பகல் கண்டிப்பாக இறக்கியாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எல்லாத்துக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எப்போவுமே லைக் பண்ணுங்கள்.